ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபதா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சர்க்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்பு வறுத்த பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பையும் அரிசியும் ஒன்றா கலந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ குக்கரில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்புக்கும் அரிசிக்கும் நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அந்த வெல்லத்தை வந்துட்டு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணி கம்மியான அளவு சேர்த்து வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாம். அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த ரைஸு ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சி வந்திருக்கு. அதை நம்ம மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை இதில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெள்ளத்தில் இருக்கிற தூசியெல்லாம் நின்றுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கிளறிக்கலாம். நல்லா வெல்லமும் அந்த அரிசி வேக வச்சதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 50 கிராம் முந்திரியும் 25 கிராம் திராட்சையும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வறுத்து சேர்த்துக்கலாம். வறுத்ததை நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த அளவே போதும், அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கிளறி இந்த மாதிரி கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.